نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. இந்த வருடத்து ரமலான் மாதத்து வரலான நோன்பை அதாவாக நாளை நோக்க நியத்து செய்கிறேன் அல்லாஹுக்காக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் இன்றைக்கு நாம் ரமலான் மாதத்தினுடைய 3 பத்துகளில் 2வது மகபிரத்துடைய பத்திற்குள் நாம் எல்லாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த பாவ மன்னிப்பை வழங்கப்படக்கூடிய 10 நாட்களில் நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட்டதாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைக்கு 11வது தராவி நிறைவு பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 14 ஜுஸூக்கள் நிறைவடைய இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரர்களே, இப்போ நேற்றைய தினம் நாம் சூரா யூசுப் ஓதி முடித்தோம். யூசுப் சூராவில் சொல்லப்படக்கூடிய ஒரு படிப்பினைக்குரிய முக்கியமான செய்தியையும் நாம் பார்த்தோம். அதே போன்று இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு சூரத் இப்ராஹிம், நேற்று யூசுப் சூரா, இன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் ஒரு சூரா ஓதி முடிக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் சொல்லப்பட்ட அந்த சூறாக்களில் நிறைய செய்திகளை அல்லாஹ் பதிவு செய்தாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் அதிலிருந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆவை செய்தார்கள். அந்த துஆவை அல்லாஹ் அவர்கள் பெயரில் உள்ள அந்த சூறாவிலேயே பதிவு செய்திருக்கிறார். அது என்ன துஆ அப்படின்னா, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ. என்ன துஆ செஞ்சாங்க? யா அல்லாஹ், நானும் என்னுடைய பிள்ளையும் 5 கால தொழுகைகளை பேணி காத்து நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக, மேலும் எங்களை கபூல் செய்வாயாக துஆ செஞ்சாங்க. இப்போ தொழுகையை மட்டும் குறிப்பிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே துஆ செய்திருக்கிறார்கள். ஏன் எங்களுக்கு ஸகாத் கொடுக்கிற பாக்கியத்தை தருவாயாக, நோன்பு வைக்கிற பாக்கியத்தை தருவாயாக, ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, சதகா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாக என்று நிறைய இபாதத்துகள் இருந்தும் தொழுகையை குறிப்பிட்டு யா அல்லாஹ், எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் தொழுகையை சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்டு துஆ செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படைப்பினை என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு தொழுகை சரியாகிவிட்டால் அவருடைய வாழ்க்கையே சரியாகிவிடும் என்கிற ஒரு அழகான தாற்பயம் இந்த துவாவில் அடங்கி இருக்கிறது. ஏன்னா நபிமார்களுடைய துவா இல்லையா, நபிமார்களுடைய துவாக்கள் அவ்வளவு ரத்தின சுருக்கமாக, நபிமார்களுடைய துவாக்கள் அவ்வளவு அர்த்தம் புரிந்ததாக இருக்கும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ இபாதத்துகள் இருந்தும் தொழுகையை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் என்றால், எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய தொழுகை சரியாகிவிட்டால் அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சரி செய்து விடுகிறான். யாருடைய வாழ்க்கையில் தொழுகை சரியாக இல்லையோ அவருடைய வாழ்க்கையும் சரியில்லாமல் போய்விடும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு தாற்பயத்தை அந்த துவாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கி வைத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கூட நம்மகிட்ட என்ன சொன்னாங்க? முரு அவுலாதக்கும் வஹும் அபுனாவு சபஅ சினீன். உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை கடந்து விட்டால் அவர்களை தொழும்படி ஏவுங்கள். வதுரிபூஹும் அலைஹா வஹும் அபுனாவு 10 சினீன். அதுவே உங்கள் பிள்ளை 10 வயதை தாண்டி விட்டும் தொழாமல் இருந்தால் அவரை அடித்து தொழ வையுங்கள்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பயுமே அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காத ரசூல், தொழுகை விஷயத்துல உங்களுடைய பிள்ளை தவறு செய்தால், தொழாமல் இருந்தால், 10 வயசை கடந்து விட்டிருந்தால் அவருடைய அடித்தாவது தொழக வையுங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருக்கிறது. ஒரு பிள்ளை 10 வயதை கடந்த பிறகுதான் அவனுடைய ஹார்மோன்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆண் பிள்ளையா இருந்தால் பெண்கள் எப்படி தெரிஞ்சுக்க விரும்புகிறது, பெண்களாக இருந்தால் ஆண்கள் எப்படி என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறது. இந்த ஹார்மோன்களுடைய வேலைகள் எல்லாம் 10 டீனேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, 11,
அந்த சொல்லுவாங்க இல்லையா, 14, 16, 17, 18 அந்த டீனேஜில் தான் அவங்களுக்கு ஹார்மோன்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த ஹார்மோன்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய அந்த வயசுலேயே தொழுகையை நாம் சரி செய்து கொடுத்து விட்டால், இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை இருக்கிறது மானக்கேடான விஷயங்களையும் அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டும் இந்த தொழுகை தடுத்து விடுகிறது என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான். இப்ப 10 வயசுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் டீனேஜ் வயதை அடைகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு தொழுகைகளை நாம் சரி செய்து கொடுத்து விட்டால் இந்த பிள்ளை எங்க போனாலும் அந்த தொழுகையே அவர்களை பாதுகாக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா, இன்ன ஸலாத்த, அல்லாஹ் நிச்சயமாக தொழுகை தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்களை இந்த தொழுகை தடுத்து விடும் அல்லாஹ் சொல்றதுனால இந்த பிள்ளைகள் 10 வயசுக்கு மேல தொழுகக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நீங்க எந்த ஸ்கூலுக்கு அனுப்பினாலும், எவ்வளவு பெரிய கல்ச்சர்ஸ் கெட்டு போன இடத்துக்கு அனுப்பினாலும், எவ்வளவு பெரிய மோசமான இடத்துக்கு அனுப்பினாலும் அந்த தொழுகை அந்த பிள்ளைகளை தவறு செய்ய விடாமல் பாதுகாத்து கொள்ளும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. எனவேதான் என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்கு தொழுகை விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை வீட்டில் சொல்லிக் கொடுக்குறீங்க? எத்தனை வீட்டில் 7 வயசு பிள்ளைகளுக்கு மேல இருக்கிறாங்க, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ? எத்தனை வீட்டில் 10 வயசுக்கு மேல ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க? எல்லாம் தொழுகையாளிகளாக இருக்கிறார்களா? நாம தொழுகையை சொல்லிக் கொடுக்கிறோமா? அந்தந்த தொழுகையை அந்த நேரத்தில் தொழ சொல்றோமா? அப்படி சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக வெற்றி பெற்ற பிள்ளைகளாக ஆகும், ஒரு அற்புதமான பிள்ளைகளாக வளரும். இல்லை என்று சொன்னால், தொழுகையை நம்முடைய பிள்ளையிடத்திலே நாம் உருவாக்கவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் வழிகட்டு போவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். ஆனால் நாம இன்னைக்கு என்ன செய்யறதில்லை, சொல்றது இல்லை என்பதுதான் 100க்கு 90% வீடுகளில் பெரும்பாலும் பிள்ளைகளிடத்திலே தொழும்படி சொல்லுவதில்லை. என்ன காரணம் தெரியுமா? சொன்னா அவன் திருப்பிக்கிட்டு கேட்பான், நீ தொழுவுறியா அப்படின்னு கேட்பான். அதனால நாம என்ன செய்யறது இல்லை, நாமளும் தொழுகிறது இல்லை, பிள்ளைகளையும் தொழுவ சொல்றது இல்லை. நாம தொழுதாதான் பிள்ளைகிட்ட தொழுவ சொல்ல முடியும், அல்லது பிள்ளைகிட்ட தொழுவ சொல்றோம்னா நாம தொழுதாகணும் இல்லையா? அதனால என்ன செய்யறது இல்லை, நாமளும் தொழுகிறது இல்லை, பிள்ளைகளிடத்திலையும் அந்த பழக்கத்தை உருவாக்குறது இல்லை. அதனால என்ன ஆகுது, அந்த தொழுகை இல்லாததனால் அந்த பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது தடுப்பதற்கு ஒரு கேந்திரம் இல்லாம நாம மட்டும் தொழுவாம இருந்துக்கிட்டு அவளை போய் தொழுடா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் என்ன செய்வான், ஆமா உன் மட்டும் தொழுவுல நம்மளை மட்டும் தொலை சொல்றா அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பான். அப்புறம் கொஞ்சம் பெருசா வளர்ந்த பொருள் கேட்கவும் ஆரம்பிச்சு, நீங்க மட்டும் ரொம்ப ஒழுக்கமா தொழுவீங்களோ, எங்களை தொலை சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால என்ன செய்யக்கூடாதுங்க, தொழுகுங்கன்னு சொல்றதை விட நாம கூட நின்று வா தொழுகலான்னு சேர்ந்து தொழ வைத்து பழக்க வேண்டும். அப்படி பழக்குகிற பொழுது அந்த பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக உருவாகுகிறார்கள். நம்மிடத்திலையும் அந்த தொழுகை வரும். எப்படி எல்லாம் பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த அளவுக்கு துவா செய்யறாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பிள்ளையை வளர்த்தாங்க. உன்னை அறுத்து பழி கொடுக்கணும்னு சொல்லும் போது அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு, சொல்லுச்சு. நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் தம்பி கனவு கண்டம்பா, உன்னை அறுத்து பழி கொடுக்கணுமான்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான், நீ வேற முந்தானத்தே நான் கனவு கண்டேன், உன்னைய முதல்ல பழி கொடுக்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் தான் என்னைய கொடுக்கணுமான்னு சொல்லுவான் இல்லையா? ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்க செய்யுங்க, என்னை நிச்சயமாக நல்லடியார்களில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தார்கள். அப்படி துவாவும் செய்தார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு நாம துவா செய்யணும். இந்த துவாவை, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் நானும் தொழுகையை நிறைவேற்றணும், என் பிள்ளைகளும் தொழுகையாளிகளா ஆகணும்னு நாம என்ன செய்யுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்ச மாதிரி துவா செய்யணும். அந்த மாதிரி பிள்ளைகளையும் நாம் உருவாக்க வேண்டும். எப்படியெல்லாம் பாருங்க, நீங்க சொல்லுவீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி, அவங்க வளர்த்துருக்கிறாங்கன்னா அவங்க நபிமார்கள் அப்படி வாழ்ந்தாங்க, நம்மளால முடியுமான்னு சொல்லி தப்பிக்க முடியாது. ஏண்டா அதே மாதிரி சிறந்த முறையில் வளர்க்கப்பட்ட எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிறது. அல்லாமா குத்துபுத்தீன் பக்தாதின் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தவர், அதாவது அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா ஹைதராபாத்ல அந்த சைடு அடங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்படுகிறது. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்களுடைய தாய் என்ன செய்வாங்கன்னா, தாயை போல பிள்ளை நூலை போல செயலன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த தாய் என்ன செய்வாங்கன்னா, பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்த பிறகு சாப்பாடு கொடுங்க பசிக்குதுன்னு கேட்குமா. உடனே அந்த தாய் என்ன சொல்லுவாங்க, அந்த பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியே ரூம்ல போய் 2 ரொட்டியை வச்சுட்டு
அந்த தாய் சொல்லுவாங்களா, நீ என்னட்ட சாப்பாடு கேட்காத, போய் 2 ரக்காத் ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டு அல்லாட்ட கேளு, அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை போகும், ஒழு செய்யும், 2 ரக்காத் தொழுதுட்டு யா அல்லாஹ் எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கும். அந்த தட்டிலேருந்து அந்த 2 ரொட்டி துண்டை எடுத்து சாப்பிடும். இப்படியே வழமையாக அந்த தாய் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க வேலைக்கு போறவங்க, காலையிலேயே வேலைக்கு போறவங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு தட்டில் 2 ரொட்டியை வச்சு ரூம்ல வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளையும் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரும். வந்தவுடனே நேராக ரூமுக்கு வரும், ஒழு செய்யும், 2 ரக்காத் தொழுதுட்டு யா அல்லாஹ் எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கும். அந்த தட்டை திறந்து பார்க்கும், ரொட்டி துண்டை சாப்பிடும். இப்படியே நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த தாய் வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீர்னு பதட்டம் ஏற்படும். என்னன்னு சொன்னா, எப்பயுமே ரூம்ல ஒரு தட்டில் 2 ரொட்டியை வச்சுட்டு வருவேன், இன்னைக்கு நான் வைக்க மறந்து விட்டேன். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வழக்கம் போல ஒழு செஞ்சுட்டு அல்லாட்ட தொழுதுட்டு கேட்குமே, அங்க ரொட்டியை பார்க்கலன்னு சொன்னா இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு ஏற்படுத்திய அந்த தொழுகையை என் பிள்ளைகிட்ட ஒரு பலகீனமாக போய்விடுமே, அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை குறைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு பதறி போய் வேலையை விட்டுட்டு அந்த அம்மா ஓடி வர்றாங்க. ஓடி வந்து ரூம்ல வந்து பார்த்தா வழக்கம் போல அந்த குத்துபுத்தீன் காக்கி ரஹ்மத்துல்லாஹி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னப்பா தம்பி, யாருப்பா உனக்கு ரொட்டி கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பிள்ளை சொல்லுது, என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க தானே சொன்னீங்க ஸ்கூலை விட்டு வந்தா நேரா ஒழு செய்யணும், தொழுகணும், தொழுதுட்டு அல்லாட்ட கேட்டா ரொட்டி கிடைக்கும்னு சொன்னீங்க. நானும் வழக்கம் போல வந்து ஒழு செய்தேன், தொழுதேன், அல்லாஹ்விடத்துல கேட்டேன், அல்லாஹ் கொடுத்த ரொட்டியை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, இவங்க வைக்காமலேயே அல்லாஹ் தஆலா நேரடியாக அவர்களுக்கு ரொட்டியை சாப்பிட கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி எல்லாம் பாருங்க, இப்படியெல்லாம் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் அவங்க குத்துபுத்தீன் தான் அவங்க பேரு. காக்கிங்கிறது ரொட்டி, அல்லாஹ்வால் ரொட்டி கொடுக்கப்பட்டதால் அவங்க ரொட்டி துண்டு உடைய குத்துபுத்தீன் பேராவே ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அளவுக்கு தாய்மார்கள் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள். நாம என்னைக்காச்சும் ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைய ஒழு செஞ்சுட்டு லுஹர தொழுமா, தொழுதுட்டு வா சாப்பிடன்னு சொல்லியிருக்கமா? யோசிச்சு பார்க்கணும். சொல்லியிருந்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வளர்ப்பு. சொல்லலன்னு சொன்னா இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ். எந்த சாப்பாடா இருந்தாலும் தொழுதுட்டு சாப்பிடுங்க, லுஹர தொழுங்க, அசர தொழுங்க. நம்முடைய பிள்ளைகிட்ட தொழுகையை மட்டும் சரி செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வாழ்க்கையே சரி செய்து விடுவார். அந்த தொழுகையை சரி செய்யாததினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணாகி போய் விடுகிறது. எனவே எல்லாருடைய வீட்டிலேயும் என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்கு தொழுகையை சரி செய்து கொடுக்க வேண்டும். எல்லா நபிமார்களும் அதைத்தான் செய்தார்கள். அதனால் தான் நபிமார்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பேர் விளங்கக்கூடியவர்களாக, இறைநேச பிள்ளைகள் எல்லாம் பேர் விளங்கக்கூடியவர்களாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த தாய்மார்கள் தொழுகையை சரி செய்து கொடுத்தார்கள். எனவே நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, தொழுகைகளை சரி செய்து கொடுக்க வேண்டும், தொழுகைகளை கவனம் செலுத்த வேண்டும். அப்படி தொழுகை சரியாகிற பொழுது இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்க்கை சரியாகும். அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆவை கேட்டார்களோ அதுபோன்று ரப்பனா ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரிய்யத்தினா ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ் எங்களுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தொழுகைகளை சரியாக நிறைவேற்றுகிற பாக்கியத்தை கொடு என்று நாமும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி வளர்த்தெடுப்போம். அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளையும் இறைநேசம் பெற்ற பிள்ளைகளாக வளர்ந்தோங்குவதற்கு கிருபை செய்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتوفنا مع الأبرار. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. ربنا رب ارحمهما كما ربيانا صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد.
يا رب صل عليه وسلم. عليكم السلام ورحمة الله وبركاته.